அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. பாங்கின் தொடக்கம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாவது, தொழுகைக்கு மக்களை ஒன்று திரட்டுவதற்குரிய முறையை பற்றி நபி அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். அப்போது சஹாபா பெருமக்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். யூதர்களைப் போன்று குழல் இசைக்க வேண்டுமென சிலரும், கிறிஸ்தவர்களைப் போன்று மணி அடிக்கலாமா என வேறு சிலரும் கூறினர். ஆனால் அன்னலார் இவற்றை விரும்பாது வேறு கருத்துக்களை யோசிக்க அவகாசம் தந்தார்கள். அன்றைய இரவு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது கனவில் பாங்கின் ஒலியை கேட்டார்கள். மற்றொரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அபூதர்தா ரலியல்லாஹு அவர்கள் என்பவரும் தமது கனவில் ஒருவர் பாங்கு சொல்வதைக் கண்டு தஹஜ்ஜுடைய நேரத்திலேயே அன்னலாரிடம் சென்று தாம் கனவு கண்டதை விவரித்தார். அன்னலார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இந்த வார்த்தைகளால் ஃபஜ்ருடைய பாங்கை முழங்குமாறு உத்தரவிட்டார்கள். பாங்கின் ஒலியை கேட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்து தாமும் கனவில் இதே போன்ற வாசகங்களை செவியுற்றதாக தெரிவித்தார். அன்றிலிருந்து பாங்கு கூறும் தொடர் ஆரம்பமானது. இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் முஅத்தின் ஹல்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். இரண்டாவது முஅத்தின் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ரில் பாங்கில் அஸ்ஸலாத்து கைரும் மினனௌம் என்றும் கூறினார்கள். அன்னலாரும் அதை விரும்பி ஏற்றார்கள். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துவா செய்தார்கள். யா அல்லாஹ், உமர் இப்னு ஹத்தாபின் மூலமாக இஸ்லாமிற்கு கண்ணியத்தையும் உயர்வையும் அளிப்பாயாக. அவ்வாறே ஆனது. அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம் இஸ்லாமின் மதிப்பை உயர்த்தினான். உலகம் இதை ஒப்புக்கொள்கிறது. மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையை விடுவோருக்கு எச்சரிக்கை. தொழுகையை தவற விடுவது மனிதனை குஃப்ரில் சேர்த்துவிடும் என நபி அவர்கள் கூறினார்கள். மற்றொரு ஹதீஸில் ஈமானுக்கும் குஃபுருக்கும் உள்ள வேறுபாடு தொழுகையை தவற விடுவதுதான் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. மின்னல் இடியின் போது ஓதும் துவா. மின்னல் வெட்டும் போதும் இடி இடிக்கும் போதும் நபி அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள். அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகலபிக வலா துஹ்லிக்னா பிஅதாபிக வஆஃபினா கப்ல தாலிக். பொருள்: யா அல்லாஹ், உனது கோபத்தால் எங்களை கொன்று விடாதே, உனது வேதனையால் எங்களை அழித்து விடாதே, மாறாக அதற்கு முன் எங்களுக்கு நல்லதை தருவாயாக. ஆமீன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. முஅமின்களின் குறையை மறைத்தல். ஒரு முஅமின் தனது சகோதரரின் குறையை மறைத்தால் அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவரை சுவனத்தில் புகுத்துவான் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. தீய செயல்களால் துர்பாக்கியம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதர்களின் கைகள் சம்பாதித்தவற்றின் தீய செயல்களின் காரணத்தால் தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் உருவாகிவிட்டன. அவர்கள் செய்த தீயவற்றில் சிலவற்றை அவர்களுக்கு அவன் சுவைக்க செய்வதற்காக இவ்வாறு செய்கிறான். இதனால் பாவங்களிலிருந்து அவர்கள் திரும்பிவிடக்கூடும். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலக வாழ்க்கை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப இன்ப பொருளையன்றி வேறில்லை. கருத்துரை: பொருளின் வெளித்தோற்றத்தை கண்டு அதை விலைக்கு வாங்குபவர் மாட்டிக்கொள்வது போன்று இவ்வுலகின் மினுமினுப்பை கண்டு மறுமையை மறந்து விடுகிறான்.
எனவே மின்னும் உலகத்திடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 8வதாக மறுமையை பற்றி. சுவனத்து மரங்களின் இன்னிசை. வேர்கள் தங்கத்தாலும் கிளைகள் இரத்தினத்தினாலுமான மரம் ஒன்று சுவனத்தில் இருக்கின்றது. அம்மரத்திலிருந்து காற்று வீசும்போது எழுகின்ற இன்னிசையை போன்று வேறு எங்கேயும் மனிதன் கேட்டு ரசித்திருக்க முடியாது என நபி அவர்கள் கூறினார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். ஜிப்ராயில் அலைஹிவஸல்லம் அவர்களின் துவாவினால் சிகிச்சை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல் நலம் குன்றிய போது ஜிப்ராயில் அலைஹிவஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஊதியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்தார்கள். பிஸ்மில்லாஹி யுபுரிக வ மின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வ ஷர்ரி குல்லி தி ஐனின். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. ஒருபோதும் பொய் பேசாதீர். அன்னலார் கூறினார்கள், ஒருபோதும் பொய் பேசாதீர். பொய் பேசும் பழக்கம் மனிதனை தீய வழிகளில் ஈடுபடுத்திடும். தீய வழியோ நரகத்தில் கொண்டு சேர்த்திடும். மனிதன் பொய் பேசுவதையே பழக்கமாக்கி கொண்டால் பொய்யர்களின் பட்டியலில் இவர் பெயரை அல்லாஹ் எழுதிவிடுகிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.